Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், மேபி 1 or 2 months ஆகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா 1 or 2 வீடியோஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி அந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்லாம் உள்ளே வந்துட்டு அது அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நம்ம சேனல் பார்க்க சொல்ல அவங்களுக்கு மேபி பிடிக்காமல் போகலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். இன்றைக்கி என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் இருந்தது. நம்மளுடைய வெபினார் குரூப்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்புக்கு வாங்க. இது ஆக்சுவலாக நம்மளுடைய வெபினார் குரூப் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். இதனுடைய ஃப்ரீ, அதாவது நீங்கள் இலவசமாக பார்க்கணும் அப்படின்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஷேர் பண்ணிட்டுப்பேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ 5 நிமிஷம் கழிச்சோ, அதாவது அந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இப்போது ப்ரெசென்ட் வந்து க்ரூட் ஆயிலுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 9,800 to 9,840 வரலாம் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ எங்கே ரீச் ஆகிருக்கு பார்க்கலாருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும், இன்னும் கிட்ட போயிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே. சரி, இப்போது நிஃப்டி 50 காலையில் உங்களுக்கு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தேன் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே. இந்த இடத்துலேருந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது ஓகே, சப்போர்ட் ஆகிட்டு இதுனா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு ஸ்டில் இது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஏரியாவிலேருந்து பையிங்கான பிளான் எனக்கு எதுவும் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பையிங்கான பிளான் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சில பை பண்ணி லாபம் பண்ணியிருக்கலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பிளான் என்ன, இந்த டவுன் சைடுக்கான மூமெண்ட்டை மட்டும் கேட்ச் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணியாச்சு காத்தாலேயே. ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த ப்ரைம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆஃபர் கொடுத்துருங்க பாருங்கள். அதாவது 3,000, அது வந்து இந்த 20,026, அதாவது 2026 முழுவதும் அந்த 3,000 ரூபா அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நிஃப்டி 50 இன்றைக்கி ஏன் சார் அந்த இடத்துலேருந்து கீழே வரணும்னு சொல்லியிருந்தீங்க, சேலிங்க்கான வாய்ப்புகள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா குறிப்பிட்டேன் இல்லைங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா குறிப்பிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். வெரி சிம்பிள் மெத்தட். அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்து நான் வந்து செல்லிங்க்கான ஒரு பிளானை பண்ணியிருந்தேன். இப்போது இந்த செல்லிங்க்கான பிளான் ப்ரைஸு ரீச் ஆகிடுச்சு சார். நீங்கள் சொன்னீங்க 23,300 வரலும் போகும் அப்படின்னு. ஓகே, 23,300 வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் நான் சொன்ன ப்ரைஸ் இப்போ வராமல் மேபி என்னோடய ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல சஸ்டன் ஆகிடுச்சா, இதில் நான் பையிங்கான பிளான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த இடத்துல கிளியராக இருந்திருப்பேன். ஏன்னா என்னோடய பிளான் வந்து பையிங்லேயே இல்லையா, மார்க்கெட் எவ்வளோனா போட்டோம். எனக்கு பையிங் பிளான் இல்லாதப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நான் வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும், ரைட்டுங்களா? சரி, ஒருவேளை நான் இன்னொரு வாய்ப்பு தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு மேபி இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருந்தா அப்போ என்னுடைய எஸ்எல் வந்து ட்ரிகராக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட்டோ கன்சல்டேஷன் ஹவுஸில் நம்மளுடைய எஸ்எல்லை இங்கே என்ட்ரி பண்ணோன்னா இங்கே ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த என்ன தொகையோ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸை கட் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் 10 கம்பெனியுமே அவைலபிள் இல்லை விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கேயே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி, அப்போ இன்னொரு வாய்ப்பு நம்ம எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் லைனை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கிட்டு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பிரேக் டவுன் எப்போ 3 மணிக்கு கிட்ட பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ இதில் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த லைனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நான் டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் சைடு எதுவும் ப்ரெசென்ட் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டென் லைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போது இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே இருக்கிறவரையிலும் நான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் தான். எது வரலாம் அப்படின்னா அந்த 23,200 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஏரியாவை நாளைக்கு 14ஆம் தேதி மார்க்கெட் ஒரு வேளை இந்த சைட் டைரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டவுன் சைடுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். ஒரு வேளை மார்க்கெட் இங்கே கேப் அப் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் இங்கே சஸ்டன் ஆகி ட்ராவல் ஆகிட்டு தான் நோ ட்ரேட். என்னோடய பிளான் வந்து இந்த ஏரியாவில் ட்ரேட் எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு 200 EM லைனு கிட்ட வந்துட்டு இருக்குது. என்னோடய பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் மார்க்கெட்டு இதுக்கு மேலே மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் இந்த 10 லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்னதாக லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தால் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லைக் பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய பிளானை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நம்ம 10 லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்போ என்னுடைய பிளான் என்னென்னா, இந்த இதில் ஒரு பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறாருங்க. சார்ட் ஓப்பன் ஆகலை.
ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தான் இங்கேயும் பார்க்கணும். ஆனால் இங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கப்போ நம்ம இந்த ஏரியாவில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் அகைன் இதில் ஒரு சின்னதாக புல் பேக் கிடச்சிதுன்னா அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலான்னு இருக்கேன். 53,100, 52,900. ஸோ இந்த 2 லெவலை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இதை நான் பயன்படுத்திக்குவேன் பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் கூட என்னுடைய பிளான் வந்து அப்பர் சைடு கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 53,000 தொடுவதற்கான சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் 52,900 அப்படின்னு சொல்லிருக்கு. மேபி ரவுண்ட் நம்பர் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி கீழே வரும். ஸோ இந்த 52,800, 52,900 இந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பேங்க் நிஃப்டியில். ஓகே, இதில் வந்து அப்பர் சைடு எதுவும் போகும் அப்படின்னா என்னுடைய பிளான் அப்பர் சைடு போனால் கூட நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். அது சார்ட் நான் பார்க்கவும் மாட்டேன். அது எவ்வளோ தான் போட்டோன்னு அது எனக்கு நோ இஷ்யூ. ஸோ இதில் டவுன் சைடுக்கான மூமெண்டம் பார்த்தோமா, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணோமா, அதோட விட்டணும் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் கூட அந்த சப்போர்ட் லெவலில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகே, உங்களுக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணிச்சு சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாம் சார் நேற்று சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நேற்றே ட்ராப் பண்ண லைன் தான் அது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கப்போ இந்த இடத்துல வந்து நிஃப்டி 50 ட்ரெண்டிங்கில் போகிறதும் கொஞ்சம் மார்க்கெட் இங்கே தான் ட்ராவல் ஆகும். அதாவது இங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல சென்செக்ஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்து தான் பெட்டராக இருக்கும். அதாவது இதில் நமக்கு கேப் ரீஃபில் ஏரியா வந்து முடிச்சிச்சு. ஆனால் நிஃப்டி 50ல் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் இருக்கிறவரையும் ஒன்று மார்க்கெட்டு சஸ்டன் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் போகலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியா மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. சப்போர்ட் ஏரியா கவனத்தில் வச்சுக்கிட்டோன்னா அந்த லைனுக்கிட்ட நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பிரேக் டவுன் சொன்னீங்களா, இந்த பிரேக் டவுன் வந்து ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸும் பாதி தூரம் ட்ராவலும் ஆகிடுச்சு. அப்போ நிஃப்டி 50 நமக்கு அந்த தூரம் வரவரையிலும் மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தூரத்தை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அந்த 74,000 அந்த லெவலில் நீங்கள் சீக்கிரமாக லாபத்தை பதிவு செஞ்சு சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து டிபெண்ட். அதாவது காலையில் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சின்ன புல் பேக்கில் வரும். அந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இதில் கூட என்னோடய வியூ வந்து அப்பர் சைடு எதுவும் ப்ரெசென்ட் இல்லை. அப்பர் சைடு அப்படின்றப்போ இது உடைக்கணும், இந்த 75,200 உடைக்கணும். ஸோ உடைச்சிட்டு மேலே சஸ்டன் ஆகி நிற்கணும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் 200 EM லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் இந்த ஆங்கிளில் பிரேக் டவுன் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கணும். இது ஒன்லி இந்த டக்குன்னு மேலே போய்ட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க மேலே அந்த இடத்துல. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.